எனது கேள்வி என்னவென்றால், பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழாமல் திறந்த மைதானத்தில் தொழுவது சிறப்பானது என ஒரு சாரார் கூறுகின்றார்கள். அதற்கு பின்வரும் ஹதீஸ்களை முன்வைக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழாமல் திறந்த வெளியில் தொழுதார்கள். பெண்களையும் அங்கு வர சொன்னார்கள். இது தொடர்பாக பின்வரும் வினாக்களை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஹதீஸ் இந்த அமைப்பில் தான் உள்ளது. பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழுவது அல்லது மைதானத்தில் தொழுவது நல்லதா? ஊர் ஜமாத்தை பிளவுபடுத்திக் கொண்டு மைதானத்தில் தொழுவது சிறந்ததா என்பதை என்னுடைய கேள்வியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதீனா ஷரீஃபிலே பெருநாள் தொழுகை என்பது மைதானத்தில் நடைபெற்றது. மழை நேரத்தில் மட்டும் பள்ளியில் நடைபெற்றது. அப்ப அதிகமான கட்டங்கள்ல மைதானத்தில் நடந்திருக்குது, மழை சமயத்துல பள்ளியில் நடந்திருக்குது. இதை வச்சுக்கிட்டு மைதானத்தில் தொழுவதுதான் சிறந்தது என்று முடிவுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டா, அந்த நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மக்காவுல பள்ளிவாசல்ல தான் பெருநாள் தொழுகை நடந்தது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அதுக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் காலத்திலும் சரி, மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் பெருநாள் தொழுகை நடைபெற்றதே தவிர மக்காவில் மைதானத்தில் நடைபெறல. பள்ளிகள் தான் தொழுதாங்க. உண்மையிலேயே மைதானத்தில் தொழுவதா சிறந்தன்னு வச்சுக்கிறேங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கானே, மக்காவில இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் மைதானத்துக்கு வாங்க, மைதானத்துக்கு தொழுங்க. சஹாபா பெருமக்கள் அப்படி செஞ்சு காத்திருப்பாங்க, மைதானத்தை தொழுவதா சிறந்தது. ஆனா சஹாபா பெருமக்கள் அப்படி செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட மைதானத்தில் தான் தொழுவணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் உருவாக்கல. இதுல என்ன புரியுதுன்னு கேட்டா, எங்கு வேண்டுமானாலும் தொழுவலாம். ஏன் மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்துக்கு போனாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் இமாம்கள். அந்த இட நெருக்கடியின் காரணத்தினால பள்ளிவாசல் சின்னது, அங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தாங்க, பள்ளிவாசல் கொள்ளாது. அதனால மைதானத்தை தேர்ந்தெடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி பெரிதாக இருந்ததுனால அந்த பள்ளியிலேயே தொழுவது என்பது அன்றைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கிறது என்கிற விளக்கத்தையும் தருகிறார்கள். அப்ப இது நமக்கு நல்லா புரியுது. மைதானம் தான் சிறந்தது என்றால் மக்காவில் நடைபெற்றிருக்கணும். மக்காவில் நடக்கலையில அப்ப இது மைதானம் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப ரெண்டையுமே நம்ம சரின்னு சொல்லலாம். மைதானம் சரி, பள்ளியும் சரி. ஒரு வகையில் மைதானம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை கட்டத்தில் மட்டும் தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் மைதானத்தான் தொழுதிருக்கிறாங்க. அந்த வகையில அதுவும் சரிதான் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதுவும் சிறந்ததும் வைக்கலாம். பள்ளியில் தொழுவது சிறந்ததுங்கிறது இன்னும் ஒரு சில காரணங்கள். நாம் ஸல்லல்லாஹு பொதுவா சொன்னாங்க, பள்ளியில ஒருவர் தொழுது விட்டு ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்திருந்தால் அவர் தொழுகையிலேயே இருப்பது போல. இந்த சட்டம் பள்ளிக்கூடம் தானே, நம்ம வீட்டுல இருக்கணும் வச்சுக்கிறோங்க, வீட்டுல இருக்குது அடுத்த தொழுகை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கிறோங்க. அப்போ தொழுகையிலேயே இருந்தால் அந்த சட்டம் வராது. பள்ளிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்தா தொழுகையே இருப்பதை போல அப்படின்னாங்க. மேலும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்கா ஒரு நடந்து செல்கின்ற போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறார்ல, ஒரு அடிக்கு ஒரு பாவம் அழிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகிறது அப்படின்னாங்க. மைதானத்துக்கு போனா இந்த நன்மை கிடைக்காது, பள்ளிக்கு வந்தாதான் நன்மை கிடைக்கும். வீட்டுல இருந்து பெருநாள் தொழுது பள்ளிவாசல் வரணும்னு வச்சுக்கிறங்க, ஒரு நாள் மைதானத்துக்கு போறான்னு வச்சுக்கிறங்க. மைதானத்துக்கு போகும்போது 8 வச்சாக்க அதுக்கு நன்மை கிடையாது. ஆனா பள்ளிக்கு பெருநாள் தொழுது வீட்டுல வருவார்ல, ஒவ்வொரு அடிக்கும் நன்மை இருக்கு. ஏன் பள்ளிவாசலை நோக்கி வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது. மைதானத்துக்கு போகலாம், பள்ளியிலும் தொழுவலாம். இதை விட அது சிறந்தது, அதை விட இது சிறந்தது சொல்ல தேவையில்லை. ரெண்டு விதமாகவும் செய்யலாம்.